ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிளாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பன்னீர் மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். ஹோம்மேடாக இதை ப்ரிப்பேர் பண்ணுறது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பரான மோமோஸ் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் மோமோஸ் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு வந்து பிசைஞ்சு ஒரு 1/2 hour வந்து நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து பிசைய வேண்டிதான். இதை வந்து ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி டைட்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் மாவை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். மாவு இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப மாவு தண்ணியாக எதுவும் இல்லை, மாவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு ஒரு 1/2 hour நம்ம வந்து மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது சிப்ஸ் கட்டையை வச்சு எவ்வளோ ஃபைனாக வந்து கேரட்டை துருவி எடுக்க முடியுமோ அதை மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து துருவிட்டு எடுத்து வரேன். இப்போது நான் சிப்ஸ் கட்டையில் இந்த பிளேடில் இருந்து தான் துருவி எடுத்தேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக அது வந்து சாப் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேணும். ஸோ இதெல்லாம் கூட கொஞ்சம் பெருசாக வரும் அந்த இது, ஆனால் இதில் வந்து ரொம்ப ஃபைனாக வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி துருவுன கோஸில் இப்போது இதை மாதிரி துருவி வச்சுருக்க கோஸில் நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சோம்னா இந்த கோஸில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் மோமோஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி நான் வந்து கேரட்டையும் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த இதில் இருக்கிற காயில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கோஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இப்போ கையை வச்சு உங்களால் எவ்வளோ ஃபோர்ஸாக நல்லா அதை வந்து புழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போது இதில் காயில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து கேரட்டு தான் புழிஞ்சு சேர்த்துக்க போகிறோம். இதை மாதிரி எல்லாத்தையுமே புழிஞ்சு இதில் இருக்க சத்தெல்லாம் எடுத்துட்டா அப்புறம் என்ன தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டஃபிங்குள்ளே தண்ணி இருக்கக்கூடாது, அதனால தான் எல்லாத்தையும் புழிஞ்சு சேர்க்குறது. இந்த ரெசிபி இப்படி தான் செஞ்சாகணும், அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு இதையும் நல்லா புழிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் ஸ்வீட் கார்ன் தான் சேர்க்க போகிறேன். ஸ்வீட் கார்ன் வந்து ஆல்ரெடி அது வந்து உங்களுக்கு தண்ணியாக தான் இருக்கும், வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அது வந்து நம்ம பச்சையாகவே அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு அடி மட்டும் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்தால் போதும், நிறைய கொடுக்க தேவையில்ல. கொடுத்துட்டு அதையும் அப்படியே லைட்டாக பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இதில் ஸ்வீட் கார்ன் சேர்க்கும் பொழுது இன்னுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ லைட்டாக நம்ம வந்து இந்த கார்னையும் பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இதோ பாருங்கள், இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சா. அடுத்து வந்து நம்ம பன்னீர் தான் சேர்க்க போகிறோம். பன்னீர் எடுத்து நல்லா உடச்சி உதுத்து சேர்த்துக்கணும். இப்போ ஆனியனை வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஃபைனாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஒரு லைட்டாக பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ பன்னீர் வந்து எவ்வளோ ஃபைனாக உங்களால் கையால் உடச்சி விட முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக உடச்சி விட்டுக்கணும். இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன், அது வந்து கேமராவில் கவர் ஆகலை. ஸோ வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இன்றைக்கி நான் வந்து ரெட் சில்லி சாஸ் தான் போட்டு பிசைகிறேன். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு மெத்தடு செஞ்சு காட்டலாம். ஸ்டஃபிங் தான் வேறு, மற்ற பேஸ் எல்லாமே ஒன்று தான்.
இன்றைக்கி வந்து பன்னீர் மோமோஸ்க்கு நான் வந்து ரெட் சில்லி சாஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப மைல்டாக இருக்கும். பெரியவங்களுக்கும் சரி குட்டீஸுங்களுக்கும் சரி இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப மைல்டாக இருக்கும் இந்த ஸ்டஃபிங்கு. ஒன்றும் காரம் கீரம் எதுவும் பெருசாக இருக்காது. இப்போ மாவு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு இப்போது நல்லா ஊறி போயிருக்குது. இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக இதை வந்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம இழைச்சி அதில் சேர்த்துக்க வேண்டிதான். ஓரளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம இழைச்சிக்கலாம். மாவெல்லாம் தடவை வேண்டாம், லைட்டாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம தேய்க்கிற கட்டையிலையும் சரி இதை மாவுலேயும் சரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இழைச்சிக்க வேண்டிதான். இந்த அளவுக்கு இதை விட குட்டியாக போட்டுனாலும் போட்டுக்கலாம். நான் சும்மா கொஞ்சம் பெருசாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பெருசாக தான் போட்டிருக்கேன். இது நிறைய மெத்தடில் செய்வாங்க. எப்படி செஞ்சாலும் நம்ம வந்து சாப்பிட தான் போகிறோம். அதனால் வந்துட்டு இப்படி தான் செய்யணுன்றதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மெத்தட் இன்றைக்கி உங்ககிட்ட நான் செஞ்சு காட்டிடுறேன். இப்போ கையில் எடுத்து வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த ரவுண்டாக இருக்கிறதுல 2 கார்னரை வந்து நம்ம வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு இந்த 2 இடத்துலையும் அதை வந்து நம்ம நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி சேர்ந்த மாதிரி வந்துடுச்சா. இப்போ இதை 2த்தையும் சேர்த்து உள்ளே அப்படியே புஷ் பண்ணோம்னா அடுத்த 2 சைடு வர மாதிரி வருமா. இதே மாதிரி எண்டு வரைக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். ஆனால் நான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டேன். என்னோடய ஃபேவரட் மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போது எண்டு வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு முறுக்கி விட்டோம்னா இந்த மெத்தட் முடிஞ்சிடுச்சு. பட் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம ரெகுலர் ரோட்டி மெத்தட் இருக்குது பாருங்கள், அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி ஒன்று ஒன்றா இப்படி உள்ளே தள்ளி வச்சோம்னா ஈஸியாக வந்துடும். அப்படியே ஒரு பேக் மாதிரி வந்துடும். அதை அப்படியே மேலே சுருட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அதை விட எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். நாங்கள் இங்கே வாங்கி சாப்பிட்ற ஹோட்டலில் வாங்குறது இந்த மெத்தடு தான் அவன் மேக்ஸிமம் செஞ்சு வச்சுருப்பான். அப்படியே இங்கே பாருங்கள், இதை மாதிரி செஞ்சுட்டு மேலே அப்படியே ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா இந்த இது முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இதே நம்ம வந்து சப்பாத்தியாக இழைக்க போகிறோம்னா இதை மேலே சுற்றிட்டு அதை அப்படியே உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு இழைக்கிறது தான். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஒரு மெத்தடும் இருக்குது. அந்த 4 கார்னரில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வர மாதிரி. சரி, அப்புறம் எனக்கு டைம் ஆகிடுச்சேன்னு சொல்லிவிட்டு நான் அதை தான் செஞ்சு காட்டலான்னு செஞ்சேன். அப்புறம் சரி வேண்டாம் போன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரியே எடுத்து அப்படியே உள்ளே சுற்றி விட்டுட்டேன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த மெத்தடு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம வந்து ஒரு ஸ்டீம் பிளேட் மாதிரி ஒன்று எடுத்து ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இட்லி பிளேட்டில் கூட வேக வைக்கலாம் தான், இல்லை இதை மாதிரி இருந்தாலும் நம்ம இதுலேயும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து இந்த பிளேட் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மோமோஸ் எல்லாத்தையுமே அதில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வேக வச்சிடறேன். ஆல்ரெடி அங்கே பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுட்டேன். இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அதை வேக வைக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மோமோஸை நம்ம வந்து ஒன்று சாஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா மயனஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் மயனஸ் இல்லை, இப்போ அதை தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது, ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி உடனே சாப்பிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அதே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல அந்த இது வந்து க்ரீமியாக ரொம்ப சூப்பராக மாறிடும். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக பன்னீர் வந்து உடச்சி விட்டு சேர்த்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சுகரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு, ஒரு 4-5 மிளகு இதில் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு அது வந்து உங்களுக்கு வந்து இதுவாக மாறாது. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே திருப்பி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக க்ரீமியாக சூப்பராக வந்துடும். ஆக்சுவலாக உடனே செய்கிறத விட இது நம்ம செய்கிறோம்னா ஒரு 1 hour முன்னாடி செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது க்ரீமியான பிறகு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம வேக வச்ச மோமோஸ் எல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். எல்லாமே கரெக்டாக சூப்பராக வந்துடுச்சு. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை, கரெக்டாக வந்துடுச்சு.
இப்போது சுட சுட சூப்பராக நம்மளோட பன்னீர் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மைனஸ் மட்டும் இல்லை, ரெட் சில்லி சாஸோடையும் இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம் தரக்கூடிய ஒரு ரெசிபி ஒன்று இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும்.